குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தாரளும் ஒருத்தன் மலை விரத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன்வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 3/7/2025 வியாழக்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு ஆணி மாதம் 19ஆம் நாள் உத்தராயணம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 5:58க்கு, கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று மாலை 4:32 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று மாலை 4:33 வரை ஹஸ்தம், பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று இரவு 8:26 வரை பரிக்கம், பின்பு சிவம். கரணம் இன்று அதிகாலை 3:46 வரை பத்திரை, பின்பு மாலை 4:32 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:57 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று மாலை 4:33 வரை சதயம், பின்பு புரட்டாதி. நேத்திரம் இன்று பிற்பகல் 3:10 வரை ஒரு கண், பின்பு 2 கண்கள். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கும்பராசி. மாலை 4:33 வரை சதய நட்சத்திரக்காரர்களுக்கு, பிறகு 4:34 முதல் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபட எல்லா விதமான நன்மைகள் சித்திக்கும். வழிபாடுகள் செய்து வரும்பொழுது அதற்கேற்றபடி நற்பலன்கள் கிடைக்கும். குருவே சர்வ லோகானாம் பிஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? களஞ்சியத்தில் தானியம் சேர்க்க சிறந்த நாள். வாகன பழுதுகளை சரிபார்க்க நல்ல நாள். தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 12:56 முதல் 2:41 வரை மேஷ லக்னம். 2:42 முதல் 4:43 வரை ரிஷப லக்னம். காலை 4:44 முதல் 6:58 வரை மிதுன லக்னம். 6:59 முதல் 9:07 வரை கடக லக்னம். 9:08 முதல் 11:09 வரை சிம்ம லக்னம். 11:10 முதல் மதியம் 1:09 வரை கன்னி லக்னம். 1:10 முதல் மாலை 3:14 வரை துலாம் லக்னம். 3:15 முதல் 5:26 வரை விருச்சக லக்னம். 5:27 முதல் 7:33 வரை தனுசு லக்னம். 7:34 முதல் 9:28 வரை இரவு மகர லக்னம். 9:29 முதல் 11:11 வரை கும்ப லக்னம். 11:12 முதல் 12:51 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு குரு அருளோடு திருவருளும் சித்திக்கும். 27 முறை மட்டும் சொன்னால் போதுமானது. அதிகாலை பொழுது சொல்லலாம். குரு பகவானுடைய ஓரையிலும் சொல்லலாம். ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை.
7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இந்த நாள் பலன்கள். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப் பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வியாழக்கிழமை தினம் இந்த நாள் மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும்? கிரக நிலைகள், கோச்சாரத்தினுடைய அமைப்பு, சந்திர பகவானுடைய நகர்வு, அவ்வப்போது மாறக்கூடிய கிரக பயிற்சிகள், இதனை பொறுத்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பலன்கள் சொல்லப்படுகிறது. அவ்வப்போது மனதில் ஏதாவது ஒரு சஞ்சலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதிலும் குழந்தைகள் பற்றிய எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். வருமானத்தை பற்றியும், உங்களுடைய பூர்வீக சொத்துக்கள் கிடைக்குமா கிடைக்காதா, வரவேண்டிய பணம் கைக்கு வருமா என்கிற மன போராட்டங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எண்ணம் உங்களுக்கு ஊசலாடி கொண்டே இருக்கும் என்று கூட சொல்லலாம் மேஷராசி அன்பர்களுக்கு. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளில் அவ்வப்போது சில நேரம் சிக்க வேண்டியிருக்கும். ஒரு சில நேரம் நன்றாக இருக்கும், ஒரு சில நேரம் துன்பப்படுவீர்கள். ஏதாவது ஒரு வகையில் நரம்பு பலகீனமானது உங்களுக்கு காட்டும். கூடுமான வரையில் மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடாதீர்கள். உங்களுக்கு என்னவோ அதில் மட்டும் கவனித்து இருந்தால் போதும். அதிக ஆசையோ பிரயாசையோ கூடாது. பேராசை குணம் அறவே இருக்கக்கூடாது. யார் எந்த பொருளை வாங்கினாலும் அதனை நீங்கள் பார்க்காதீர்கள். அதனை மனதிலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பொருள் சார்ந்த விஷயங்களில் நட்டங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. உடன் பிறந்தவர்களிடத்தில் மிக கவனமாக கையாளுங்கள். பிறருக்காக வெளியே ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். உங்களுக்காக இல்லை என்றாலும் மற்றவர்களுக்காக செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் மிக மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். இல்லையெனில் அவப்பெயர்கள் ஏற்படும். செய்தும் கெட்ட பெயரை கிடைக்கும். இனம் புரியாத சில சிந்தனைகளினால் குழப்பங்கள் வரலாம். மேஷராசி என்பர்கள் பணம் சார்ந்த செயல்பாடுகளை தவிர்ப்பது நல்லது. முக்கிய முடிவுகள் எடுக்காதீர்கள். வியாபாரத்திலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கேட்க வேண்டும். ஈகோ இருக்கக்கூடாது. நான் எனும் எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கவே கூடாது. தற்பெருமை குணங்களை தவிர்க்க பாருங்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை தான். கவனமாக இருக்க வேண்டிய நாள். உடல்நலம், மனநலம் இரண்டிலுமே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். பணம் சார்ந்த விஷயங்களில் மிக மிக ஜாக்கிரதை தேவை. அதிக முக்கியத்துவம் கொடுத்துதான் இந்த நாளை நீங்கள் பேச வேண்டும். பேசாமல் இருப்பது பெரிய மந்திரம். அப்படி பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அலுவலக காரியங்களிலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களிலோ, வேலையாட்களிடத்திலோ மிக எச்சரிக்கையாக உங்களுடைய வார்த்தைகள் இருக்கட்டும். கவனம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ விநாயக பெருமானை நீங்கள் கண்டிப்பாக வழிபட்டால் தான் முன்னேற முடியும். கேத்து பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் மனம் சார்ந்த பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஏதாவது ஒரு விதமான குழப்பங்கள், மன உளைச்சல் சொல்லி மாளாது. யாரிடத்திலும் எதையும் அதிகமாக பேச வேண்டாம். வாதங்கள் விலகுவது போல உங்களுடைய செயல்கள் அமையட்டும். எதிலும் எச்சரிக்கையாக இருங்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ
சுக்கிர பகவான் தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. எதையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள், அனுசரித்து போக வேண்டும். தன்னம்பிக்கையாக இருங்கள், மனதை தளர்வுபடுத்தாதீர்கள். தைரியம் மிக மிக தேவை. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபட்டால் நல்லது. கவனமாக இருங்கள். சூரிய பகவான் உங்களுக்கு ராசியில் 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். படப்பட என்று பேசக்கூடாது. மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் துன்பங்கள் நேராதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். யாருடைய மனதையும் பாதிக்காதபடி நடந்து கொள்வது நல்லது. இந்த நாள் அமைதியாக இருக்க வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராமன் ஜெயம். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது ரிஷபராசி அன்பர்களே, எண்ணிய காரியங்கள் இந்த நாள் நடக்கும். நல்ல பலன்களையே பெறுவீர்கள். சுமாராக இருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. எதையும் கவனிக்க மறவாதீர்கள். கவனித்து செய்யுங்கள். வியாபாரத்தினுடைய போக்கை புரிந்து கொண்டு நடந்தால் இன்னும் அதிக லாபத்தை பெற வாய்ப்புகள் இருக்கிறது. மன நிறைவோடு சில வேலைகளை கவனிக்க வேண்டும். எண்ணத்தின் போக்கில் குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களால் எல்லாமே முடியும். மிகுந்த தைரியம் கொண்டவர்கள் நீங்கள். நல்ல புத்திசாலி, நல்ல திறமைவாதிகள். சம்பாதிப்பதில் அதிக கவனம். உங்களுக்கு ஆசை விருப்பங்கள் இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் எப்பொழுதும் சாதுரியமாக கணக்கிட்டுக் கொண்டே இருக்கக்கூடியவர்கள். ஆக உங்களுடைய செயல்கள் படியும் உங்களுடைய கணக்கீட்டின் படி மிக அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் கால்குலேஷன் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குறி தப்பாது மிக அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் நகர்த்துவீர்கள். குறி வைத்தால் இறை தப்பக்கூடாது என்பது போலத்தான் உங்களுடைய செயல்கள் இருக்கும். உங்களுடைய செயல்களில் அதிகமாக சினிமாவை கவரக்கூடிய விஷயங்கள் இருக்கும். கலை, கல்வி, நாட்டியம் இதை சார்ந்த துறைகளில், வாசனை திரவியங்கள் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நடக்காத வேலைகளை கூட நடத்தி காட்டுவீர்கள். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செய்வீர்கள். மற்றவர்களோடு உங்களுக்கு இருந்த போட்டிகள், பொறாமைகள், மனக்கசப்புகள் தீரும். சண்டையிட்டவர்களிடத்திலேயே நீங்கள் சமாதானம் பேச செல்வீர்கள். அவர்களும் மற்றவர்களும் எதிர் வினைகளில் இருந்து விலகி உங்களிடம் வந்து சேரலாம். பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். தெய்வ வழிபாட்டின் மூலம் அதிக நம்பிக்கை இருக்கும். இறை வழிபாடு உங்களுக்கு பல நல்ல நிலையை கொடுக்கும். சாமர்த்தியமாக ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த நாள் உத்தியோகத்தில் நகர்த்தும் பொழுது நல்ல பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். அனுகூலமான பலன்கள் உண்டாக்கும். மூத்த அதிகாரிகளிடத்தில் உங்களுக்கு நல்ல பெயர். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கும். பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அதிகரிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு. நீங்கள் எதிர்பார்த்தபடி தேர்வில் வெற்றியும் பெறுவீர்கள். பேங்க் எக்ஸாம் மற்றும் அதை சார்ந்த துறைகளில் அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் போட்டிகளை எதிர்கொண்டு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை பெற முடியும். அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே நடக்கும். வீட்டிலும் சரி, வெளியிடங்களிலும், சமூகத்திலும் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். வண்டி வாகனங்களினால் லாபங்கள் கிடைக்கும். உங்களை எல்லோரும் நல்லவர்கள் என்று சொல்லி பாராட்டக்கூடிய அமைப்பு இந்த நாள் உண்டு. உடன் பிறந்தவர்களுடைய செயல்கள் திருப்தியை தரும். உங்களுக்கு எல்லோரும் ஆதரவாக உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்வது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணம் அடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபட்டால் நல்லது. நல்ல நல்ல முடிவுகள் பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாக நடக்கும். ஆரோக்கியம் நிறைந்த நாளாகும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான் தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை மற்றும் சிவபெருமானை வழிபடலாம். ரோகிணி என்றாலே சந்திரன் அர்த்தம். சந்திரன் என்றாலே பிறை நிலவு.
இந்த பிறையை சூடியிருக்கக்கூடிய தெய்வங்கள் சிவசக்தி இருவருமே ஆக இருவருடைய வழிபாடு உங்களுக்கு நன்மையை தரும், ஒத்துழைப்பை அதிகரிக்க செய்யும், பல நன்மைகள் உண்டாகும். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது விசேஷம். எண்ணிய காரியங்கள் கைகூடும், ஆசைகள் நிறைவேறும், சுதந்திரமாக இருப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். வம்பு வழக்குகள், உங்களுடைய பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக அகலும். இந்த நாள் உங்களுடைய எல்லா விதமான ஆசைகளும் கைகூட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடுமா? வருமானம் வருமா? கேட்ட இடத்தில் பணம் கிடைக்குமா? கடன் தீருமா? சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா? உறவுகளால் ஏற்படக்கூடிய அசிங்கம் அவமானங்கள் நீங்குமா? சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்தோடு நாம் வாழ முடியுமா என்கிற பல ஆயிரம் கேள்விகளுக்கு உங்களுக்கு தினம் தினம் பதில் தரக்கூடியது இன்றைய ராசி பலன். ஆக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்வியலை எப்படி திட்டமிட்டுக் கொண்டால் நல்லது? அன்றாட வாழ்வில் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள், அவ்வப்போது நகரக்கூடிய சில கிரகங்கள், கிரக பெயர்ச்சிகளை வைத்து உங்களுக்கு பலன் சொல்லப்படுகிறது. தினம் தினம் நீங்கள் கேட்டு வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை, அன்றாடத்தினுடைய செயல்பாடுகளை திட்டமிட்டுக் கொள்ள மிக எளிமையாக இருக்கும். இதை செய்யலாம், செய்யக்கூடாது என்கிற விவரங்கள் உங்களுக்கு தினம் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாக நல்ல அறிவாளிகள், ஞானம், திறமை, கூர்மையான புத்தி, நல்ல நினைவாற்றல், அதீத சக்தி கொண்டவர்கள் தான் நீங்கள். இறைவனுடைய அனுகிரகத்தினால் இந்த ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் எனலாம். எல்லா விதமான புத்தியும் ஞானமும் பெற்றவர்கள் மிதுன ராசி அன்பர்கள். ஆக உங்களை நீங்களே பேர் சொல்லும்படியாக உயர்த்தி கொள்வீர்கள். அடுத்தவர்கள் உயர்த்த வேண்டும் என்கிற நிலை இருக்காது. உங்களை நீங்களே தட்டி தோள் கொடுத்து உயர்த்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடியவர்களாகத்தான் நீங்கள் வருவீர்கள். இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். ஒவ்வொரு கிரகங்களும் அவர்கள் வீட்டில் தன்மைக்கு ஏற்றாற்போல் செயல்படுவார்கள். ஆனால் மாறி இடம் மாறி உட்காரும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளுக்கு ஏற்றாற்போல் இவர்களுடைய செயல்களையும் அமைத்துக் கொள்வார்கள். ஆகவே மிதுனராசி அன்பர்கள் மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கவலைகளை தூக்கி எறிவீர்கள். புரிதல் இருக்கும். எதற்காக கவலைப்படுகிறோம் என்கிற எண்ணங்கள் மனதில் தோன்றும். தேவையற்ற விஷயங்களை மனதில் குழப்பிக் கொள்ளாதீர்கள். உங்களுக்குள்ளேயே ஒரு சில தெளிவுகளை கொண்டு வரும் பொழுது இந்த நாள் உண்மையிலேயே நல்ல நாளாக இருக்கும். அதற்கு உங்களை நீங்களே தக்க பக்குவப்படுத்திக் கொள்வது நல்லது. நெருக்கமானவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய சுயரூபம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. சிரித்து சிரித்து பேசியவர்கள் கூட உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் துரோகம் செய்திருக்கலாம். அந்த நபர் யார் என்பதை புரிந்து கொள்வீர்கள். அதே போல எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவுத்திறன் வெளிப்படும். எதிர்ப்புகள் இருக்கலாம். அந்த எதிர்ப்புகளை எப்படி முறியடிக்க போகிறோம் என்கிற யோசனை அதிகமாக இருக்கும். போட்டிகள் இல்லாத உலகமே கிடையாது. போட்டிகள் இல்லாத மனிதர்கள் கிடையாது. ஆக உங்களுக்கு வரக்கூடிய சவால்களை சாமர்த்தியமாக சந்திக்கக்கூடிய திறன் இந்த நாள் உங்களுக்கு ஆற்றல் இருக்கும். வெற்றிக்குரிய பாவங்கள் உங்களுக்கு பலமாக இருப்பதால் சிலவற்றை யோசித்து ஆராய்ந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போக்கு பிடித்ததாக அமையும். லாபத்தை பெறக்கூடும். தன்மானத்தை விட்டுக் கொடுக்காமல் நகர்வீர்கள். உங்களுக்கு எவ்வளவு பெரிய பணங்கள் தேவை இருந்தாலும் உங்களுடைய மான மரியாதை எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள் மிதுனராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட இந்த நிலைதான் இன்று. நடக்காத வேலைகளை கூட மாற்றொரு வழிமுறைகளை கொண்டு கையாளுவீர்கள். மாறுபட்ட முயற்சிகள் இருக்கும். நல்ல அனுபவங்கள் ஏற்படும். பண வரவுகள் நிறைந்த நாள். எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு திருப்தியை தரும். அனுகூலமான பலன்கள் உண்டாக்கும். தெய்வ கடாட்சத்தை பெறக்கூடிய பாக்கியம் இந்த நாள் உண்டு. கடன் பற்றிய சிந்தனைகள் இருந்தாலும் அதிலிருந்து எப்படி வர வேண்டும் என்கிற வியூகத்தை அமைப்பீர்கள். சூக்ஷமத்தை தெரிந்து கொண்டு வெளியே மிக ஈஸியாக வருவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு அதிபதியான புதன் பகவானுடைய ஓரையிலேயே செய்யலாம். சுப மங்கள காரியத்திற்கு குரு பகவானுடைய ஓரை மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் அனுகூலம்
உண்டாக்கும். நல்லபடியாக வேலைகள் நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. மன கஷ்டங்கள் தீரும். கிளேசங்கள் அகலம். நடக்காத வேலைகளை நடத்தி காட்ட அதிக முயற்சிகள் எடுப்பீர்கள். சாதுரியமான சிந்தனைகள் உண்டாக்கும். மற்றவர்களிடத்தில் இருந்த வீண் வாக்குவாதங்கள், பிரச்சனைகளில் இருந்து வெளிவருவீர்கள். மன கஷ்டங்கள் தீரும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனை வழிபட்டால் நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமக என்று வழிபடுங்கள். மன கவலைகள் அகலும். ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்கும். நட்பு வட்டாரத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நெருக்கமானவர்களுடைய ஆதரவு மன நிறைவை தரும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டாக்கும். அனுபவங்கள் ஏற்படும். புதியதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். மன கஷ்டங்களில் இருந்து வெளிவருவீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளை புரிந்து கொண்டு செயல்படக்கூடும். வெற்றிக்குரிய நாளாகவே அமைகிறது. புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் உங்களுடைய தொழில், வியாபாரம் மற்றும் இடம், நிலம், வீடு, மனை சார்ந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். இருந்தாலும் கவனமாக கையாள வேண்டும். 10ஆம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் சில நேரம் சீக்கிரமாக முடிய வேண்டிய வேலைகள் கூட இழுபறியாக இருக்கும். பேசக்கூடிய விஷயங்களில் மிக மிக ஜாக்கிரதையாக இருங்கள். உங்களுடைய பேச்சு பெருந்தன்மையாக இருக்க வேண்டுமே தவிர குறுகியதாக இருக்கக்கூடாது. எண்ணங்கள் விஸ்தரித்துக் கொள்ளுங்கள். இடமாற்றம் தொடர்பான எண்ணங்கள் அதிகமாக மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். வேலையில் இடமாற்றம் செய்யக்கூடிய, வியாபாரத்தில் வேறு இடங்களுக்கு போகலாமா என்கிற எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு போகவும் மனம் அலைப்பாயும். உங்களுக்கு புரிதல் என்பது அதிகமாக காணப்படாது. பல விஷயங்கள் தெரிந்தவர்கள் நீங்கள். மற்றவர்களுடைய அறிவுரைக்கு இடம் இருக்காது. இருந்தாலும் பெரியவர்களோடு, நல்ல அனுபவசாலிகளோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது தவறில்லை. ஈகோ சார்ந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது. நான் எனும் எண்ணம் அறவே இருக்கக்கூடாது. கடகராசி என்பர்களுக்கு சாத்வீகமாக, சாந்தமாக, அமைதியாக உங்களுடைய மனதை வைத்துக் கொள்ளுங்கள். படபடப்பு, பதற்றம் இருக்கும். வேலை தொடர்பாக சில குழப்பங்கள் உண்டாக்கும். புரிதல் என்பது குறைவாகவே அமையும். ஞாபக சக்தி சார்ந்த பிரச்சனைகள் தோன்றி மறையலாம். எதிர்பாராத ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் வரவும் சூழ்நிலைகள் உண்டு. நிதானமாக பேசினால்தான் உங்களுக்கான நல்ல பேரை நீங்கள் சம்பாதிக்க முடியும். வேலை வாய்ப்புக்காக அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். சாதாரணமாக வீட்டில் இருந்தால் ஒரு காரியமும் நடக்காது. ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் மெனக்கட வேண்டியது அதிகம். அலைச்சல் இருக்கும். இருந்தாலும் திட்டமிட்டு செய்யுங்கள். அப்படி திட்டமிட்டாலும் ஒரு சிலருக்கு வேலையே நடக்காமல் கூட போகலாம். முடிய வேண்டிய தருணத்தில் கூட வேலைகளை விட்டுவிட்டு வெளியே வந்து விடுவீர்கள். பொறுமை வேண்டும். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். உணர்ச்சி வசப்படாதீர்கள். குடும்பத்திலும் சரி, வெளியிடங்களிலோ, வேலை செய்யக்கூடிய இடங்களிலோ, சமூகத்திலோ ஒரு நல்ல உயர்ந்த நிலையில் நீங்கள் இருப்பவராக இருப்பின் கோபத்தை கட்டுப்படுத்தினால் தான் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். இல்லை என்றால் அவ பெயர் உண்டாகும். தெய்வீக வழிபாடுகளில் அதிக ஆர்வம் இருக்கும். 2ஆம் வீட்டில் கேத்து பகவான். அவரே ஆன்மீகம், சித்தர் வழிபாடு, மந்திரம், தாந்திரீகம் இது போன்ற விஷயங்களை கற்க அதிக ஆவல் இருக்கும். வெகு தூர பயணங்கள் உண்டாகும். ஏதாவது ஒரு இடங்களுக்கு போகலாம். ரிஷிகள் வழிபாடு செய்யலாம். இமயமலைக்கு செல்லலாம். அல்லது சித்தர்கள் வாழக்கூடிய இடத்தை நோக்கி பயணிக்கலாம் என்றெல்லாம் உங்களுடைய மனம் யோசித்துக் கொண்டே இருக்கும். துறவரம் போகலாம் என்கிற யோசனைகள் கூட அவ்வப்போது வந்துவிடும். ஆக எதை செய்தாலும் நிதானத்தோடு இந்த ராகு கேத்து பெயர்ச்சி அடுத்த ஆண்டு வரும் வரையில் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அடுத்தது ஜென்ம கேத்துவாக வருவார். நிர்வாக துறைகளில் இருப்பவர்கள் திறமைகள் இருக்கும். இருந்தாலும்
ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு அடியிலும் கவனத்தை வைத்துதான் நடக்க வேண்டும். அலட்சியம் இருக்கக்கூடாது. தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற எண்ணத்தை அறவே தூக்கி எறியுங்கள். ஒரு துளி கூட மனதில் வைத்துக் கொள்ளாமல் இருந்தால்தான் இந்த நாளை நீங்கள் திருப்திகரமாக நடத்த முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலம். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய ஓரை பயன்படுத்துங்கள். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஓம் குருபியோ நமக என்று விரதங்கள் அனுஷ்டித்து ஜபம் செய்வது, பாராயணம் செய்தால் நல்லது. நல் வாய்ப்புகள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். நிதானமான செயல்கள் நன்மையை தரும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்கலாம். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்பது நல்லது. ஆதாயம் ஏற்படும். அனுகூலம் உண்டாக்கும். புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் கிட்டும். நட்பு வட்டாரங்களின் மூலம் சில நன்மைகள் பிறக்கும். ஆதாயமும் பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஸ்ரீமன் நாராயணரை வழிபட்டால் அதீத நல்ல பலன் கிடைக்கும். ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி, அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தி உண்டாக்கும். ஸ்ரீ கருட பகவானை வணங்குபவர்களுக்கும், ஆழ்வார் பெருமக்கள் ஆச்சாரியார்களை வணங்குபவர்களுக்கும், ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கரிவரதராஜ சுவாமியினுடைய அனுகிரகம் சித்திக்கும். திறமைகள் வெளிப்படும் நாள். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு புரிய வைப்பீர்கள். தெரியாததை கூட தெரிந்து கொள்ள நடப்பீர்கள். சகல விதமான சூழ்நிலைகளை கையாளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ராசியினுடைய நிலை இந்த நாள் எப்படி இருக்க போகிறது? எதிர்பார்த்த வேலைகள் நடக்குமா? எண்ணிய காரியங்கள் கைகூடுமா? வருமானம் கிடைக்குமா? உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? குடும்ப சூழ்நிலைகளில் ஏதாவது மாற்றம் வருமா? சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருமா என்றெல்லாம் உங்களுடைய மனதில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஒரே பதில் இன்றைய ராசி பலன் மட்டுமே கொடுக்கும். மிகச் சரியாக துல்லியமாக திட்டமிட்டுக் கொள்ளலாம் நீங்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ராசியில் பொதுவாக அந்தந்த கிழமைகளில் நடக்கக்கூடிய கோச்சார பலன்களை உங்களுக்கு வழங்கப்படுகிறது. குரு பகவானுடைய பார்வையானது உங்களுக்கு 11வது பார்வையாக விழுகிறது. ஆக குரு பார்க்க கோடி நன்மை. முன்பு இருந்த கஷ்டங்கள் இப்பொழுது இருக்காது. மனதளவிலும் சரி, குடும்ப உறவுகளிலும் சரி, பணத்திலும் சரி, ஒரு சில நன்மைகளை நிச்சயம் நீங்கள் பெறக்கூடும். காரணம், குரு பகவானுடைய பார்வை சுப கிரகர் அவர். கேது பகவான் சஞ்சரித்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலை வேண்டாம், பயப்படாதீர்கள். காரணம், குரு பகவானுடைய பார்வை இருப்பதால் கேது பகவானால் எந்த விதமான தீங்கும் உங்களுக்கு ஏற்படாது. விநாயகர் பெருமானை வணங்கி வருவது நல்லது. குரு கடாட்சம் இன்னும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டுமானால் இந்த வியாழக்கிழமை தினத்தில் கோவிலுக்கு செல்லுங்கள். இறைவனை தரிசிப்பதே மிகப்பெரிய தர்மம். ஒருவர் தன் வாழ்வில் நடத்தக்கூடிய தர்மத்தில் ஒன்று தெய்வத்தை தரிசனம் செய்வது. எல்லா இடத்திலும் தெய்வங்கள் இருந்தாலும் தெய்வத்திற்கு என்று உரிய இடம் ஒன்று உண்டு. அங்க மந்திரங்கள், வேதங்கள் முழங்க, 4 வேத மந்திரங்கள் முழங்க, வேதம் ஒலிக்க, மந்திர ஜபங்கள் செய்யக்கூடிய இடத்தில் தெய்வ சாநித்தியம் அதிகமாக இருக்கும். அதனால்தான் கோவிலுக்கு செல்வது. வீட்டிலும் இறைவன் இருக்கிறார், வெளியிலும் இருக்கிறார். எல்லா பஞ்சபூதங்களிலும் தெய்வம் இருந்தால் அந்தந்த சாநித்தியம் பெற்ற இடங்களுக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு வெவ்வேறு வகையான பலன்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதற்காகத்தான் கோவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த வியாழக்கிழமை தினத்தில் குரு பகவான் உங்களுக்கு லாபாதிபதியாக இருப்பதால் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் பல செல்வ சேர்க்கை, செல்வங்கள் மட்டுமல்ல, கோட்டீஸ்வர யோகத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் குரு பகவான் கோவிலுக்கு சென்று வாருங்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அமைப்பு வைத்து பார்க்கும் பொழுது உங்களை விட்டு சென்றவர்கள் கூட மீண்டும் வரலாம். மற்றவர்கள் பற்றி எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். வேலையாட்களிடத்தில் சற்று கவனித்து அனுசரித்து போனால் நல்லது. களத்திரத்திலேயே 7ஆம் வீடு என்பது நட்பு, உங்களுடைய துணைவர் மற்றும் கூட்டாளிகள், தொழில் கூட்டாளிகள், வியாபார கூட்டாளிகள், சுயதொழில் செய்பவர்களுக்கு இருக்கக்கூடிய கூட்டாளிகள், நண்பர்கள், நட்பு பற்றி சொல்லக்கூடிய இடத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை இருப்பது உங்களுக்கு சில நேரம் அசௌகரியத்தை கொடுக்கும். நல்ல பேசியிருந்த நபர்கள் கூட மாறலாம். நல்ல குணம் பெற்றவர்கள் கூட விலகி போகலாம். ஏதாவது ஒன்று நடந்து கொண்டுதான் இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் கிரக அமைப்புகள்.
ஆக கோச்சாரத்தின் எல்ல விதி எழுதப்பட்டிருக்கிறதோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. சுய பலன்களும் வேலை செய்யும், நவாம்சமும் வேலை செய்யும், ராசி கட்டமும் வேலை செய்யும், அதே போல கோச்சாரமும் வேலை செய்யும். இந்த 3 பாவகங்கள் தான் உங்களை ஆளுகின்றன. ஆக சிம்மராசி அன்பர்கள் மெல்ல மெல்ல உங்களுடைய செயல்களில் கவனித்து இருப்பது நல்லது. தம்பதியர்கள் மிக முக்கியமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அது துணைவர் ஸ்தானம் 7ஆம் இடம். மனக்குழப்பத்திற்கு கொஞ்சம் பஞ்சமே இருக்காது, அவ்வளவு குழப்பங்கள் இருக்கும். புணர்பு தோஷம் என்று பெயர் இந்த தோஷத்திற்கு. 2 கிரகங்கள் சேர்ந்தால் புணர்பு தோஷம், அதுவும் ஒரு வகையான தோஷம் தான். அதிலே ராகு பகவான் சேர்ந்து இருந்தால் இன்னும் பெரிய விளைவுகள் இருக்கும். குடும்பத்தில் தேவையற்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் தம்பதியர்களுக்குள் வந்து போகும். விரயங்கள் உண்டாகும். கால்நடை சம்பந்தமான சங்கடங்கள் இருக்கும். சாப்பிடக்கூடிய உணவில் ஜாக்கிரதையாக இருங்கள். குடிக்கும் தண்ணீரில் கவனமாக இருங்கள். முடிந்த வரையில் நவகிரக வழிபாடு செய்வது, தாய் தந்தையர் போல சிவசக்தியை வணங்குங்கள். அவர்களே உங்களுக்கு பிரதான பெற்றோர்கள், அவர்களே உங்களை ஈன்றவர்கள், காக்கும் கடவுள்கள் என்றால் சிவபெருமானும் பார்வதி தேவியையும் விடாது அவர்களுடைய பாதத்தை சரணாகதி அடைந்தால் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மலர். தொடர்ந்து இருக்கக்கூடிய வேலை அலைச்சல்களினால் உடல் அசதி, உடல் வலி உண்டாக்கும். வேலைகளில் கவனமாக இருக்க வேண்டும். விவேகமாகவும் இருங்கள். எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மனதில் நேர்மறை எண்ணங்களோடு இருங்கள். தியானம், யோகாசனங்கள் செய்வது, உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை பிரயோகிப்பது, தெய்வ பாடல்களை பாடுவது, கோவிலுக்கு செல்வது, விளக்கு ஏற்றுவது, இப்படி செய்தால் மனதில் ஓடக்கூடிய எண்ணங்கள் கட்டுப்படும். தேவையற்ற எண்ணங்கள் தீரும். எதிர்மறை எண்ணங்கள் அகலும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைக்கு செல்பவர்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை சிறந்தது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேது பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. இடமாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். மனக்குழப்பங்களுக்கு ஆளாவீர்கள். எதிலும் எச்சரிக்கையாகவே இருங்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்கள். பண செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஒருவருக்காக பணத்தை இழக்க நேரிடலாம். எதையும் அதிகமாக ஆசைப்படாதீர்கள், விரயங்களை உண்டாகும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபட்டால் நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று இருங்கள். அலைச்சல்கள் உண்டாகும். விவேகமாக இருக்க வேண்டும். கூடுமான வரையில் வெளியே செல்லாதீர்கள். அதிகம் பேசாதீர்கள். குடும்ப உறவுகளிடத்திலும் சரி, வெளியிடங்களிலோ அலுவலக விஷயங்களுக்காக ஆன்லைன் வேலை பார்ப்பவர்களும் சரி, நேரில் பார்த்தாதான் என்பது அல்ல, ஆன்லைனில் வேலை செய்தாலும் கவனமாக இருங்கள். இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் பல நன்மையை பெற வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினந்தோறும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள். இந்த நாள் எப்படி இருக்கும், நாளை எப்படி இருக்கும், அடுத்த வாரம் எப்படி இருக்கும், அடுத்த வருடம் எப்படி இருக்கும், வாழ்க்கையில் முன்னேறிவிட முடியுமா, தொழில் இப்படியே தான் இருக்குமா, வியாபாரத்தில் மாற்றம் கிடைக்குமா, கைக்கு வர வேண்டிய பணம் வருமா, எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில் உண்டா என்கிற பல கேள்விகளுக்கு தினம் தினம் உங்களுக்கு பதில் சொல்லக்கூடியதுதான் இன்றைய ராசி பலன்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கன்னிராசி அன்பர்கள், வியாழக்கிழமை குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குருவருளே திருவருள். குரு பகவானை எந்த அளவிற்கு கெட்டியாக பிடித்துக் கொள்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய நட்டங்களை தவிர்க்க முடியும். குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10இல் வந்தால் பதவி பறிபோகும் என்பார்கள். ஒரு சிலர் வேலை இல்லாமல் கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் நீடித்தாலும் ஒரு சில அழுத்தத்தோடு தான் இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய சங்கடத்தை நீங்கள் சந்தித்துக் கொண்டுதான் இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தீர வேண்டுமானால், கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அனுகிரகம் பெற வேண்டுமானால், இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். பெரிய அளவில் இல்லை என்றாலும் உங்களால் முடிந்தது ஒரு 2 இட்லியாவது யாருக்காவது வாங்கி கொடுங்கள். அல்லது லெமன் சாதம் வாங்கி கொடுக்கலாம். கூடுமான வரையில்
ஏதாவது ஒரு வகை சுண்டல்கள் வீட்டில் தயார் செய்து கூட கோவிலில் கொடுக்கலாம். அதிலும் கொண்டைக்கடலை இருந்தால் மிக மிக நல்லது. அந்த தானியம் தான் குரு பகவானுக்கு உகந்தது. ஆக யாருக்கு எது பிடிக்குமோ அப்படிப்பட்ட வேலைகளை செய்தால்தான் காரியங்கள் நடக்கும். பிடிக்காத விஷயங்களை செய்யாதீர்கள். நவ கிரகங்களுக்கு எப்படி நடந்தால் ஒருவரை பிடிக்குமோ அப்படி நடந்து கொள்ளுங்கள் கன்னிராசி அன்பர்களே. கேத்து பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறார். தூங்கினாலே மனக்குழப்பம் தான் அதிகமாக இருக்கும். பிரஷர், அழுத்தம், தேவையற்ற எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். சந்திர பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சற்று மன போராட்டமான சூழ்நிலைகள் இருக்கும். அவரும் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறார். களத்திர ஸ்தானத்திற்கு வந்து விடுவார். கவலை வேண்டாம். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எண்ணத்தில் தெளிவு இருக்கும். வேலை சார்பாக ஒரு சில இடங்களுக்கு போகலாமா என்கிற ஓட்டங்கள் இருக்கும். வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு மனதில் வலிகள் அதிகம் உண்டு. குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரத்தை சேர்க்க முடியவில்லை என்கிற கவலை ஒரு பக்கம். பிள்ளைகளுடைய செயல்பாடுகளுக்கு பொறுப்புகள் அதிகமாக உங்களுக்கு இருக்கும். பணத்தை சேர்ப்பதிலேயே மும்முரமாக இருப்பீர்கள். எங்க வேலைக்கு எடுத்தாலும் ஓடிவிடலாம் என்கிற எண்ணம் தான் இப்பொழுது உங்களுக்கு உண்டு. மனதளவில் நம்பிக்கையாகவும் இருப்பீர்கள். பணத்தை சேர்த்து வைப்பதில் மட்டும் மும்முரமாக இருக்கக்கூடும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்லதை தரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்வதாலும் தெரிந்து கொள்வதாலும் அதிகமான ஆதரவுகள் உண்டு. வீடு, மனை, வண்டி சார்ந்த விஷயங்களில் கவனிப்பு அதிகமாகவே இருக்கும். 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 10ல் இருக்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஜீவனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. ஆக வீட்டிற்காக ஏதாவது ஒரு சில செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். 4க்கும் 7க்கும் அதிபதியானவர் 10ஆம் வீட்டில். நண்பர்களினால் சில செலவுகள் உண்டாகும். விரயங்கள் என்று இருக்காது. ஒரு அன்புக்காக செலவு செய்வீர்கள். அவர்களுடைய ஆதரவுக்காக செலவு செய்யக்கூடும். வண்டி வாகன பழுதுகளை சரிபார்ப்பதே வேலையாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. புதிய விஷயங்களை நாடி செல்வீர்கள். உத்தியோகத்தில் திருப்திகரமான சூழ்நிலைகள் அமைய வாய்ப்புகள் உண்டு. எது நடப்பதாக இருந்தாலும் நேரம் காலம் உங்களுக்கு ஒத்துழைத்தால் தான் நடக்கும். நீங்கள் அவசரப்பட்டாலோ அல்லது அதிகமாக வேகம் எடுத்தாலோ வேலைகள் நடக்காது. நீங்கள் அதிக ஆசைப்பட வேலைகள் இழுபறியாகத்தான் நடக்கும். ஆக எதிர்பாராத வகையில் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராதபடி நல்ல உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள் கன்னிராசி அன்பர்கள். சமூகத்தில் நல்ல பேர் புகழ் அதிகரிக்க கூடுமான வரையில் பல வேலைகளை கவனிப்பீர்கள். சமூக அக்கறை கொண்டவர்கள் நீங்கள். நல்ல மனம் படைத்தவர்கள். உங்களை சுற்றி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். மனக்கவலைகள் சற்று மெல்ல மெல்ல விலகி வரும். பொறுமையாக இருங்கள். நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை, பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூர்யா பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபாடு செய்வது நல்லது. சக்தி வழிபாடு மிக மிக விசேஷம். சிவசக்தியை வணங்கினால் உங்களுக்கு சிவனருள் மிக எளிமையாக கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆதரவு பிறகு ஒளிமயமான எதிர்காலம் அமையும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். பெருமளவு நன்மைகள் ஏற்படும். தன வரவு ஆதாயத்தை கொடுக்கும். சேமிக்க நினைப்பீர்கள். மன கஷ்டங்கள், கவலைகள் படிப்படியாக நீங்குவதை நீங்கள் உணரலாம். தெய்வ நம்பிக்கையோடு இருப்பீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். பிறருக்கு வேல் வாங்கி கொடுப்பது நல்லது. வீட்டில் வேல் மாறல், கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம் மற்றும் திருப்புகழ் பாராயணம் செய்வது, கேட்பது நல்லது. மனதில் நிறைவு இருக்கும். புரிதல் ஏற்படும். புதிய கண்ணோட்டங்கள் உண்டாக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வியாழக்கிழமை தினம் இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ
மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. கோச்சாரத்தினுடைய அமைப்பு நிலை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு துலாம் ராசி அன்பர்கள் லாபத்தின் போக்கு உங்களுக்கு புரியவே புரியாது. எவ்வளவுதான் உழைத்தாலும் பலன் கிடைக்கவில்லையே என்கிற எண்ணம் தான் மனதில் இருக்கும். எதையும் நேர்மையாக செய்யக்கூடியவர்கள், ஆனால் ஏன் நட்டமாகிறது என்கிற எண்ண போக்கு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள முற்படுவீர்கள். தொழில், வியாபாரம், அதை சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்களுக்கு கண்ணோட்டங்கள் அதிகமாக இருக்கும். எல்லோரையும் நீங்கள் வாட்ச் செய்து கொண்டே இருப்பீர்கள். யார் என்னென்ன செய்கிறார்கள் என்பதை கண்ணுற்று பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறைக்கும். ஓரளவிற்கு பலம் பெற்றவர்களாகவும் அசதிகள் நீங்கி உடல்நலம் தேறியவர்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களோடு பயணிக்கக்கூடியவர்களுடைய குணத்தை முழுமையாக தெரிந்து கொள்வீர்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை தெரியவில்லை என்றால் உங்களுக்கு மண்டை வெடித்துவிடும் போல இருக்கும். ஆக சமூக வேலைகள் ஆகட்டும், வீட்டில் இருப்பவர்களாகட்டும், உறவுகளாகட்டும், நண்பர்களாகட்டும், எல்லோருடைய விஷயத்தையும் உங்களுடைய விரல் நுனி, அதாவது பிங்கர் டிப்ஸில் வைத்திருப்பீர்கள். அரசாங்க வேலைகள் உங்களுக்கு இயல்பாகவே அஷ்டமத்தில் சூரிய பகவான் இருப்பதால் ஒரு சில நேரம் நஷ்டங்கள் இருக்கும், தாமதங்கள் உண்டாகலாம். ஒரு சில காரியங்கள் நடக்கும். எதையுமே உங்களால் நிச்சயிக்கவே முடியாது. அது எப்படி போகும் என்றே உங்களுக்கு வழி தெரியாது. உங்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற நிர்ணயம் என்பது காலம் செய்கிறது. அந்த கால நிர்ணயத்திற்கு ஏற்றாற்போல் தான் உங்களுடைய வாழ்க்கை அமைகிறது. நீங்கள் நகர்கிறீர்கள், வாழ்கிறீர்கள் என்று சொல்லலாம். அவரவர்களுடைய பூர்வ புண்ணியத்திற்கு ஏற்றாற்போல் தான் காலங்கள் நகரும். உலக வாழ்க்கை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும், கண்ணோட்டங்கள் பிறக்கும். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் உண்டாகும். எது எப்படி இருந்தாலும் மனதில் ஏதோ ஒரு விஷயங்கள் கைகூடி வரும். இதனாலேயே சந்தோஷமாக மாறி விடுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரைகள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கினால் நல்லது. பலதரப்பட்ட பிரச்சனைகள் தீரும். உங்களை திட்டு தீர்த்தியவர்கள் கூட விலகி போய் விடுவார்கள். எதிர்மறை எண்ணங்கள் அகலும். நேர்மறையான சிந்தனைகள் அதிகரிக்கும். ஓரளவிற்கு ஓய்வுகள் எடுக்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கிறது. குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வதை நீங்களே உணரலாம். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பண பிரச்சனைகள் சற்று தீரும். குடும்ப உறவுகளில் மனம் விட்டு பேசுவீர்கள். அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பகிர்வீர்கள். நண்பர்களுடைய செயல்பாடுகள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். ஒரு சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகளும் உண்டு. விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மாற்றங்கள் ஏற்படும். கழிப்புகள் இருக்கும். கண்ணோட்டங்கள் பிறக்கும். புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். அதிகமான நன்மைகள் பிறக்கும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? என்ன பலன்கள் எல்லாம் வரும்? எதிர்பார்த்த வேலைகள் வருமா? அப்ளிகேஷன் சார்ந்த விஷயங்கள் கைகூடுமா? மாணவ மாணவிகள் படிப்பில் நினைத்த துறைகளில் சேர முடியுமா? வருமானம் கிடைக்குமா? பெற்றோர்களுடைய ஆதரவு உண்டாக்குமா? குடும்ப விவகாரங்களினுடைய நிலை எப்படி இருக்கும்? இதையெல்லாம் முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு போராளிகளாகத்தான் இருப்பீர்கள். தனக்காக இல்லை என்றாலும் மற்றவர்களுக்காக ஓட வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்கள். குடும்பத்தை சுமக்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். சுமை தாங்கிகள். துலாம் ராசி எப்படியோ அதே போலத்தான் விருச்சிக ராசி மற்றவர்களுக்காகவே ஓட வேண்டியிருக்கும். சமூகத்தில் உங்களுக்கான பலம் பொருந்தியவர்களாக எப்படியாவது வென்று வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். தனித்திறமை உள்ளவர்கள் நீங்கள். நிர்வாகத்திறன் பொதுவாகவே இருக்கும். எந்த ஒரு வேலை பொறுப்புகளை கொடுத்தாலும் அதனை திறமையாக முடித்து காட்டக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள்.
உங்களுடைய ராசிக்கான பலனை பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது அதிக முயற்சிகள் இருந்தால்தான் உங்களால் வெற்றியை பெற முடியும். தொழிலுக்காகவும் அதனுடைய வருமானத்திற்காக அதிக போராட்டங்களை சந்தித்துக் கொண்டுதான் இருப்பீர்கள். எதை தொட்டாலும் தடை, எதை தொட்டாலும் தாமதங்கள். இந்த பிரச்சனை எப்போது விலகும் என்கிற கேள்வி மனதில் இருக்கும். விநாயகப் பெருமானை முதலில் சென்று அவரை வழிபடுங்கள், சரணாகதி அடையுங்கள். விநாயகப் பெருமானை நீதான் ஐயா காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தை முதலில் விதையுங்கள். அவரே உங்களுக்கு முழுமுதற் கடவுளாக வந்து ரட்சிப்பார். காக்கக்கூடியவர் அவரே. கிரக தோஷங்களை விலக்கக்கூடியவரும் விநாயகப் பெருமான். யார் ஒருவர் அவரை தொடர்ந்து வணங்கி வருகிறார்கள் அவர்களுக்கு ஜாதகத்தில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள், கிரகங்களினால் உண்டாகக்கூடிய தீய பலன்கள் மறைந்துவிடும். ஆகவே விருச்சிகராசி அன்பர்கள் திருப்தி நிறைந்த நாளாக இருக்கும். கல்வியில் உயர்வு ஏற்படும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். திறமைக்கு உண்டான படி நல்ல பாராட்டுதல்களை பெற முடியும். நண்பர்கள் வழியில் அனுசரித்து இருங்கள். தவறி போன சில நல்ல நல்ல விஷயங்கள் கூட உங்களை நாடி வர வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த ஒரு உணர்வினை நீங்கள் பெற வேண்டும். எது நல்லது எது கெட்டது என்பதை உணர்ந்து பகுத்தறிந்து ஆராயக்கூடிய தன்மை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள். கடவுளை நேரில் வந்து கொடுத்தாலும் அது நல்லதா கெட்டதா என்பதை உணர்வதற்கான சக்தி உங்களுக்கு வேண்டும். நன்மைகளை அதிகம் ஸ்வீகரியுங்கள், அதாவது பெறுங்கள். வர்த்தகம் தொடர்பான நிலைப்பாடுகளில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி கூட்டாளிகளுடைய அனுசரணையான போக்கு நன்மையை தரும். பய உணர்வுகள் விலகும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்புடைய செயல்களுக்கு எல்லாமே நல்லது. சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாராட்டுகள் அதிகரிக்கும். உங்களை பலருமே புகழ்வார்கள், போற்றுவார்கள். உங்களுடைய செயலுக்கு துணையாக இருப்பார்கள். மற்றவர்களுடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு சித்திக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடலாம். சிவபெருமானை தொழுவது நன்று. பார்வதி பரமேஸ்வரருடைய அனுகிரகம் இருந்தால் எல்லா விதமான வேலைகளும் உங்களுக்கு நடக்கும். அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். வீண் கவலைகளை மறந்து விடுங்கள். தேவையற்ற விஷயங்களுக்கு நீங்கள் முதலீடு செய்யாதீர்கள். அது எண்ணமாகட்டும், பேச்சாகட்டும், பணமாகட்டும், எதுவாக இருந்தாலும் முதலீடு வேண்டாம். கேட்டி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணரை வழிபடலாம். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். லாபங்கள் உண்டாகும். மனக்கவலைகள் அகலம். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். வேலை செய்பவர்களோடு உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான பலன்கள். காரணம், அவ்வப்போது நகரக்கூடிய கிரகங்கள், கிரக பெயர்ச்சிகள், மாற்றங்கள், கிரக சேர்க்கை, இணைவு, இதை பொறுத்துதான் உங்களுக்கு பலன் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானே. ஆனால் அவருடைய பார்வையும் உங்களுக்கு இருப்பது மிக மிக விசேஷம். கொஞ்சம் முயற்சிகள் முன்பின் தான் இருக்கும். அதுக்காக நடக்கவில்லையே என்கிற தன்னம்பிக்கை இழக்காதீர்கள். தளர்வுகள் ஏற்படுத்தாதீர்கள். தைரியமாக முன்னெடுத்து செல்லுங்கள். குரு பகவானை வழிபட அதீத நன்மைகள் கிடைக்கும். குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க. இந்த 4 வரிகளை தினம் தினம் உச்சரித்தால் நிச்சயம் இந்த ஆண்டு குரு பகவானுடைய பார்வை இருப்பது, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மந்திரங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு உயர்வான ஒரு அந்தஸ்தை கொடுத்துவிடும். சமூகத்தில் பேர் புகழோடு இருக்கக்கூடும். 4ஆம் வீட்டில் சுக்கிர பகவானும், 5இல் புதன் பகவான், 6ஆம் இடத்தில் சூரிய பகவான், களத்திரத்தில் குரு பகவான், அஷ்டமத்தில் செவ்வாய் பகவான், பாக்கியத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன் என்று பார்க்கும்போது
பல நிலைகளில் எழுதுவதற்கான நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பத்திரிகை துறை, ஊடகத்துறையில் இருப்பவர்கள், சினிமா துறையில் திரைக்கதை, வசனகர்த்தாவாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல பேர் புகழ் கிடைக்கும். உங்களுடைய கற்பனை திறன் அதிகரிக்கும். நல்ல கலைஞானம் கொண்டிருப்பீர்கள். மருத்துவத்துறை சார்ந்த நிலையில் படிக்கக்கூடியவர்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்தால்தான் மருத்துவத்துறைக்கு உங்களால் போக முடியும். மருந்து ஆளுநர்களாக பார்மசி வைத்து நடத்த வேண்டுமானால் குருவருள் இருக்க வேண்டும். சித்தர்களுடைய நல்ல ஆசை இருந்தால்தான் ஹோமியோபதி, யுனானி, சித்தா, ஆயுர்வேதா போன்ற படிப்புகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டுமானால், வீட்டில் இருப்பவர்களிடத்தில் பொறுமையை கையாளுங்கள். தேவையற்ற வீண் விஷயங்களை பகிராதீர்கள். மனக்கவலைகள் ஏற்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள். வரவுக்கு மீறிய செலவுகள் இருக்கும். செயல்களில் கவனமாக இருப்பது நல்லது. எதிர்பார்த்தபடி சில மாற்றத்தை விரும்புவீர்கள். வியாபாரத்தில் வாடகை இடத்தில் இருப்பவர்கள் சொந்த இடத்திற்கு போகலாமா என்கிற எண்ணம் இருக்கும். அல்லது இதைவிட இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்யலாம், வாடகைக்கு போகலாம் என்கிற எண்ணங்களும் எழலாம். கால்நடை தொடர்பான செயல்களில் இருப்பவர்கள் கவனித்து இருக்க வேண்டும். சந்திர பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், ராகு பகவான் இருக்கிறார். சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடைய சேர்க்கை என்பது புனர்புதோஷம் என்று பெயர். ஒருவித மனக்குழப்பத்தோட உங்களுடைய முயற்சிகள் இருக்கும். செய்யலாமா? செய்தால் என்ன நடக்கும்? நடக்கலன்னா என்ன பிரச்சனைகள் வரும்? நடந்தால் என்ன விதமான விபரீதங்கள் உண்டாகும்? இப்படி பல கோணங்களில் 360 டிகிரியிலும் உங்களுடைய எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும், சுழன்று கொண்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தினுடைய போக்கையும் உணர்ந்து கொள்வதே நேரமாகிவிடும். இதை நினைத்தே உங்களுக்கு மனக்கவலைகள் இருக்கும், உடல் உபாதைகள் ஏற்படும். எப்பொழுது நன்றாக இருப்பீர்கள், எப்பொழுது அசௌகரியம் இருக்கும், அசதி ஏற்படும் என்று உங்களுக்கே தெரியாது. நல்ல சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். குழப்பவாதியாக இருப்பீர்கள், தடுமாற்றங்கள் இருக்கும். யோகா செய்யுங்கள், தியானம் செய்வது நல்லது. நல்ல விஷயங்களை கேளுங்கள். வீட்டில் தன்வந்திரி பகவானுடைய ஸ்லோகத்தை கேட்பது நல்லது. அதே போல நாராயணியம் கேட்டாலும் உடல் உபாதைகள், உடல் நோய்கள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். ஆர்வமின்மையான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். சிந்தனைகள் மேம்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேது பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையாரை வணங்குங்கள். பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகப் பெருமானை வழிபட்டால் கிரக தோஷங்கள் தீரும் என்பது ஐதீகம், ஜோதிட உண்மையும் கூட. இந்த நாள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வரும். விடுபட்ட சொந்தங்கள் மீண்டும் தேடி வரும். கையில் பணம், காசு, புகழும். அது மட்டுமல்ல, புகழ் சேரும். நல்ல புழக்கங்கள் உண்டாகும். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. வீண் செலவுகள் இருக்கும். கண்டிப்பாக இருங்கள். குழந்தைகளிடத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான நிலையை வெளிப்படுத்துங்கள். அன்பாக நடந்து கொள்வது நல்லது. உங்கள் துணைவருடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆர்வமின்மை குறையும். வேலையில் விறுவிறுப்பு இருக்கும். தன லாபத்தை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். வியாழக்கிழமை தினம் மகர ராசி அன்பர்கள் பொதுவாகவே இயல்பாக இருக்கக்கூடியவர்கள். நிதானம், பொறுமை என்றால் அது உங்களுக்கு தான் பொருந்தும். இருக்கக்கூடிய ராசிகளில் கும்பராசியும் மகர ராசியும் மிக மிக பொறுமையாக நகரக்கூடியவர்கள். காரணம், அவர்களுடைய அதிபதி சனீஸ்வர பகவான் மந்தகர். ஆக மகர ராசி அன்பர்கள் தெய்வீக குணம் பெற்றவர்கள். எதையும் நேர்த்தியாக செய்ய நினைப்பீர்கள். நியாயமாகவும் நடந்து கொள்வீர்கள். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி இந்த நாள் வழிபடலாம். ஸ்ரீ குரு பகவானுக்கு உண்டான தானியமான கொண்டைக்கடலை வைத்து
உணவு தயார் செய்து அதனை மற்றவர்களுக்கு அன்னதானமாக செய்தால் விசேஷம். அதிலும் வியாழக்கிழமை தினத்தில் கொடுக்கக்கூடிய தானத்திற்கு மிகப்பெரிய ஒரு பலன் உண்டு. தர்மம் வேறு, தானம் வேறு. தானம் என்பது நீங்களாக எந்த விதமான எதிர்பார்ப்புகள் இல்லாமல் செய்வது. தர்மமும் அதே போலத்தான். ஆனால் செய்யக்கூடிய இரண்டிற்கும் மிக வித்தியாசங்கள் உண்டு. இந்த நாள் உங்களுடைய ராசி கோச்சாரத்தினுடைய நிலைகள் எப்படி இருக்கும் பொழுது அரசாங்க வேலைகளில் இதுநாள் வரையில் இருந்து இழுபறிகள் சற்று தணியும். பலமுறை உங்களை அலைக்கழித்தவர்கள் கூட உங்களை கூப்பிட்டு வேலையை முடித்துக் கொடுப்பார்கள். உங்களுடைய ஃபைல் நகரும். எதற்காக நீங்கள் அனுமதி பெற நினைத்தீர்களோ அந்த அனுமதி சீக்கிரமாக கிடைக்கும். வண்டி வாகன பயணங்களில் தேவைக்கு ஏற்றால் போல் ஆவணங்களை வைத்துக் கொள்வது நல்லது. எந்த விதமான அலைச்சல்களுக்கும் நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். வெளி வட்டங்களில் உங்களை பற்றிய தெரிந்தவர்கள் உங்களை புரிந்து கொண்டாடுவார்கள், புகழ்வார்கள், பாராட்டுகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அவர்களுடைய வேலைக்கு ஏற்றார் போலும் அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல் பரிசுகள் கிடைக்கலாம், விருதுகள் கிடைக்கலாம். சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். நாட்டங்கள் என்பது உருவாகும். தெரியாததை கூட தெரிந்து கொள்ள முயற்சி செய்வீர்கள். பதவி உயர்வு, நல்ல கண்ணியமான அமைப்பு இந்த நாள் இருக்கும். நண்பர்களுடைய வட்டாரம் மிகுதியாகும். அதிகமாக ஒரு எண்ணிக்கையில் வரும். தொடர்புகள் மேம்படும். எந்த ஒரு விஷயத்தையும் மிக அழகாக, தெளிவாக திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். ஒரு நல்ல ஞானம், அறிவு திறன் கூடும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். தொழிலில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்றாற்போல் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு யோசனைகளை சொல்லுவீர்கள். ஐடியாக்கள் வலுக்கும். மற்றவர்களுடைய தேவைகளையும் பார்த்து பூர்த்தி செய்து வைப்பீர்கள். நலம் நிறைந்த நாள். வேலை விறுவிறுப்பாகவே நடக்கும். சோர்ந்திருந்தவர்கள் கூட துள்ளி எழுந்து உட்கார்ந்து விடுவீர்கள். வேலைகளை சீக்கிரமாக முடிக்க வேண்டும் என்கிற எண்ணப்போக்கோடு ஓடக்கூடியவர்களாகத்தான் இருக்கக்கூடும். பலவிதமான சிக்கல்கள் மறையும். அதிகாலை பொழுதை சீக்கிரமாக எழுந்து கொள்வீர்கள். தூக்கத்தை உதறிவிட்டு தியாகம் செய்துவிட்டு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு முன்னேற வேண்டும். ஒளிமயமான எதிர்காலம் அமைவதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இந்த நாள் நல்ல நாளாகவே உங்களுக்கு தொடரும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு மிக மிக ஏற்றது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு, கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான் தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தாமதங்கள் நீங்கும். வேலைகள் சுறுசுறுப்பாகவே நடக்கும். எதிர்பாராத வகையில் சில நன்மைகள் வரும். காரியங்கள் உங்களுக்கு கைகொடும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான் தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். ஓம் காஞ்சி காமாட்சி தேவியை நமக, ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தேவியே நமோ நமக என்றும் வழிபடலாம். ஆர்வங்கள் அதிகரிக்கும். வேலையில் புரிதல் இருக்கும். விடுபட்ட காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். நல்ல தேஜஸும் முகப்பொலிவும் அழகும் லட்சணம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். உங்களை பார்த்து பலருமே ஆச்சரியப்படக்கூடிய நிலைகள் உருவாகும். அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான் தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது விசேஷம். வேலையில் விறுவிறுப்பு இருக்கும். தனம் நிறைந்த நாளாகும். சௌக்கியமாக உங்களுடைய வேலைகளை கவனிப்பீர்கள். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன அமைப்புகளோடு காணப்படும், எதிலெல்லாம் வேலைகள் கைகூடும், எதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் என்கிற முழுமையான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. இன்றைய ராசி பலன்கள் பதிவுகளை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். கோச்சாரத்தினுடைய அடிப்படையில் கிரகங்களினுடைய நகர்வுகள், சேர்க்கை, பார்வை பொறுத்து பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ராசியில் ராகு பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். குரு பகவானுடைய பார்வையானது 5ஆம் பார்வையாக விழுகிறது.
கும்பராசி அன்பர்களுக்கு யோகமான காலம்தான். கடந்த காலங்களில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக தீரும். முன்னர் நீங்கள் செய்த நன்மைக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை இருக்கும் காலம் வரை அதிக பலனை பெற முடியும். குரு பகவான் பார்த்தாலே சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும். ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். எந்தெந்த கிரகங்கள் அந்த இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்களோ பாவ கிரகங்களினுடைய தோஷங்கள் தீர வாய்ப்புகள் உண்டு. குரு பகவான் சுப கிரகர். நல்லவர்கள் பார்க்கும் பொழுது கெடுதல் ஏதும் நடக்காது. அவ்வப்போது அன்றாடம் நிகழக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களினாலும் பலன்கள் மாறுபடும். ஆனால் பெருமளவு பாதிப்புகள் எதுவும் இருக்காது. குரு பகவானை நினைத்து விளக்கு ஏற்றுங்கள். கூடுமான வரையில் 16 விளக்குகள் ஏற்றி வழிபடலாம். அல்லது உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போலும் விளக்குகள் ஏற்றி சிவ ஆலயங்களில் வழிபட்டால் நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்கள் கர்ம வினைகள் தீரும். பாவங்கள் அகலும். புண்ணியங்கள் தர்மங்கள் வந்து சேரும். நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்கள் துணைவருடைய ஆரோக்கியத்தை அவ்வப்போது கண்காணித்து வருவது நல்லது. அதே போல நட்பு வட்டாரங்கள் இடத்திலும் சரி, தொழில் கூட்டாளிகள் இடத்திலும் சரி கவனமாக நடக்க வேண்டும். எதிலும் அலட்சியம் இருக்கக்கூடாது. மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து அனுசரித்து சில வேலைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். நண்பர்களினால் சில உதவியால் சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். எல்லோருடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். வதந்திகளை பொருட்படுத்தாமல் இருங்கள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான நல்ல கருத்துக்கள் வெளிப்படும். ஆலோசனைகள் உண்டாகும். இடமாற்றத்தை செய்ய விரும்புவீர்கள் கும்பராசி அன்பர்களே. அடுத்த கட்ட நிலைக்கு உயர்த்தி கொள்வதில் அதிக ஆர்வம் இருக்கும். எஸ்டாப்ளிஷ் செய்வீர்கள், அதாவது விரிவாக்கம் நடக்கும். வேலையாகட்டும், தொழிலாகட்டும், வியாபார ஸ்தலம் ஆகட்டும், உங்களுடைய வீட்டையும் சரி ஏதாவது ஒரு விஷயத்தை அலங்கரிக்க செய்வதோடு விரிவாக்கமாக இருக்கக்கூடும். பெரிய அளவில் மாற்றி கொண்டு போவீர்கள். காரணம், குரு பகவானுடைய அனுகிரக பார்வை உங்களுக்கு விழுவதாலும், களத்திர ஸ்தானத்தின் மீது குரு பகவானுடைய பார்வை இருப்பதாலும் எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய காலகட்டம். ஜெயம் நிறைந்த நாளாகும். வெற்றி மேல் வெற்றி வரும். இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்து வந்தால் கோட்டீஸ்வர யோகத்தை நீங்கள் பெறுவது உறுதி. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு, கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட்டால் நல்லது. அதிலும் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமான் குருகாரகன், புத்திரகாரகன், குரு கஷேத்திரம் ஆக நேரம் இருப்பவர்கள் கோவிலுக்கு சென்று வந்தாலும் மிக விசேஷமான அனுகூலமான பலனை பெற முடியும். பிள்ளைகளால் ஆதரவு கிடைக்கும். குழந்தைகளுடைய வழியில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமையும். வேலை வாய்ப்புகள், சுபகாரிய தொடர்பான விஷயங்கள் கைகூடும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடலாம். உங்கள் ராசியிலேயே ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால், குரு பகவானுடைய பார்வை விழுவதால் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். கனிவான குணப்போக்கு இருக்கும். தெய்வ காரியங்களில் ஈடுபடுவீர்கள். கூடுமான வரையில் உங்களுடைய செயல்கள் நல்ல விதமாக இருக்கும். சமூகத்தில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உண்டாகும். உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும். கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். முன்னேற்றங்கள் இருக்கும். அடுத்தடுத்த காரியங்கள் வெற்றிக்குரியதாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். தன வரவுக்கு உண்டான நாள். இந்த நாள் பெரியவர்களுடைய நல் ஆசி பரிபூரணமாக கிடைக்கும். தெய்வ கடாட்சத்தை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நாம கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி.
வியாழக்கிழமை தினம் கோச்சாரத்தினுடைய அமைப்பு இந்த நாள் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் வரப்போகிறது, எதெல்லாம் எதிர்பார்க்கலாம், எதெல்லாம் கைகூடி வரும் என்பதை முழுமையாக இன்றைய ராசி பலன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக கோச்சாரத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறதோ அதை சார்ந்துதான் உங்களுக்கு பலனை கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்கள், குரு பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறார். அதிலும் வியாழக்கிழமை குரு பகவான் தான் உங்களுடைய அதிபதி, ராசி அதிபதி அவரே. அவரை மறவாமல் தினம் தினம் வழிபட்டு வாருங்கள். பெரிய பெரிய தலைவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கௌரவ பதவிகளில் இருப்பவர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். ஒரு சிலருடைய சந்திப்பு கூட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிவிடும். நல்ல உயர்ந்த நிலைக்கு சென்று விடுவீர்கள் மீனராசி அன்பர்கள். உறவுகளிடத்தில் கவனித்துதான் இருக்க வேண்டும். இந்த நாள் சற்று மனக்குழப்பத்துடனே உங்களுடைய செயல்கள் அமையும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதல் இருக்காது. தடுமாற்றங்கள் இருக்கும். மன கவலைகள் அதிகமாகும். எண்ணத்தில் உங்களுக்கு பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். எதற்கும் ஒரு தீர்வுகளும் கிடைக்காது. மன நிம்மதியும் இருக்காது. அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார். அவ்வப்போது தாய் நடத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படும். சந்திர பகவான் என்பவர் தாய் மனோகாரகன், மனதிற்கு அதிபதி அவர்தான். நீர் உணவுக்கு அதிபதியும் ஸ்ரீ சந்திர பகவான் தான். அவரை மறைவில் இருக்கிறார். அதோடு ராகு பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் மன போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் மீனராசி அன்பர்கள். தாயினுடைய செயல்பாடுகளில் கவனித்து இருப்பது நல்லது. எந்தவித விஷயங்களாக இருந்தாலும் பக்குவமாக அதனை கொண்டு செல்ல வேண்டும். மாணவ மாணவிகள் படிப்பில் சில அசௌகரியங்கள் இருக்கும். ஆர்வமின்மை உண்டாகும். ஒரு சில குழப்பங்கள் ஏற்படும். எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் என்கிற புரிதல்கள் இருக்காது. சேமிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு சில எண்ணங்கள் உருவாகும். வருமானத்தை அதிகப்படுத்த விரும்புவீர்கள். வேலை வாய்ப்புகளுக்கு அதிக முயற்சிகள் நடக்கும். மற்றவர்கள் சொல்லாத வேலைகளை கூட செய்யக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கக்கூடும். சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது மன அமைதியை கொடுக்கும். பயனற்ற வாக்குறுதிகளை தவிர்ப்பது நல்லது. மன அமைதியை கெடுக்கக்கூடிய விஷயங்களை தவிருங்கள். தியானம், யோகாசனங்கள் செய்வது நல்லது. அவ்வப்போது மனதில் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். பெற்றோர்களின் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். மீனராசி அன்பர்கள், சாதனைகள் வெளிப்படும் நாள். வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் திருப்திகரமாக அமைந்திட சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கே குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. எல்லோரிடத்திலும் விட்டு கொடுத்து போக வேண்டும். அசௌகரியங்கள் இருக்கும். எதையும் பெரிதாக குழப்பிக் கொள்ளாதீர்கள். வருமானம் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். பெரியவர்களிடத்தில் மதிப்பு மரியாதையோடு நடக்க வேண்டும். கோவிலுக்கு சென்று வருவது, தெய்வ தரிசனம் செய்வது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குங்கள். ஒரு சிலருடைய கருத்துக்களை கேட்டு செய்யுங்கள். தொழில் சார்ந்த விஷயங்களிலும் வியாபார போக்கிற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள வேண்டும். மக்கள் பணிகளில் இருப்பவர்கள் கவனித்து இருப்பது நல்லது. தேவையற்ற விஷயங்களை பற்றி பேசாதீர்கள். நாவடக்கம் என்பது மிக மிக முக்கியம். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. 4க்கும் 7க்கும் அதிபதியானவரே ஸ்ரீ புதன் பகவான். ஆகவே கல்வித்துறைகளில் இருப்பவர்கள், வங்கிகளில் பணிபுரிபவர்கள், புதன் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த தொழில்நுட்பம் சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்கள், எழுத்து துறைகளில் இருப்பவர்கள், கல்வியாளர்கள், கணினி தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள் அவ்வப்போது சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு தீரும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக கையாள்வது நல்லது. வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் இருக்கக்கூடாது. 2ஆம் வீட்டில் உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி சஞ்சாரம் செய்வதால் எதிலும் நிதானமாக இருந்தால்தான் வேலைகள் கைகொடும். இந்த நாள் ஏற்றங்கள் பலவும் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள்.
வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.